ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இஎம்எஃப் ஈக்குவேஷன் உங்களுக்கே தெரியும் எதை வச்சு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஓகேவா. ஸோ இது வந்து என்னது 0, இந்த பாயிண்ட் என்னது பை, இந்த பாயிண்ட் என்னது 2π. ஓகேவா, இது ஞாபகம் இருக்கு இல்லையா. இது வந்து என்னது மேக்ஸிமம். இது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா n1 வந்து என்னது ப்ரைமரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ உனக்கு வைண்டிங்ஸ் ப்ரைமரி வைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ப்ரைமரி வைண்டிங்ஸ், இது வந்து என்னது செகண்டரி வைண்டிங். ஓகேவா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங் இருக்குது, செகண்டரி வைண்டிங் இருக்குது. இது வந்து என்னது n1, இது வந்து n2, ரைட்டா. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி வைண்டிங் தான் என்னது n1, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங் தான் என்னது n2. இந்த 5m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் இந்த மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். ஸோ இதுதான் என்னது 5m. இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் ஒரு ஏசி சர்க்யூட் கொடுக்கும்போது ஒரு ஃப்ளக்ஸு க்ரியேட் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் என்னது 5m. ஓகேவா, இது எதை வச்சு அப்படின்னா இந்த போத் ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங்கும் சேர்த்து கிடைக்கிற அந்த ஃப்ளக்ஸ் தான் என்னது 5m. ஓகேவா. எஃப்ங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி வோல்டேஜ். ஸோ நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுக்கும் போது வந்து அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃப்ரீக்வன்சினா என்னது நம்பர் ஆஃப் சைக்கிள் பர் செகண்ட். ஸோ இப்போ வந்து இது போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து என்னது இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, ஒரு பர் செகண்டுக்கு எவ்வளோ இது போயிருக்கு, சைக்கிள் போயிருக்குங்கிறது தான் என்னது ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப்ங்கிறது என்னது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி வோல்டேஜ் அப்ளைட். ஸோ இப்போ இது n1னா என்ன, n2னா என்ன, 5m, எஃப்னா என்னன்னு வந்துச்சா. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ் ப்ரைமரி வைண்டிங்கில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் வந்து இது. ஓகேவா, செகண்டரி வைண்டிங்ஸில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் வந்து இது. அதாவது E1 இஸ் ஈக்குவல் டு 4.44 F πm N1. ஓகேவா. ஸோ E1 E2 ப்ரைமரி வைண்டிங்க்கு E1, செகண்டரி வைண்டிங்க்கு E2. இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது 4.44ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட், πmங்கிறது என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, n1ங்கிறது என்னது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி வைண்டிங். அதுக்கப்புறம் அதை வச்சு தான் என்னாகும் ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அதேமாதிரி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ் இன் செகண்டரி வைண்டிங்க்கு என்னாகும் πmங்கிறது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங் வந்து என்னது n2. ஓகேவா. ஸோ இதுதான் என்னது இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரேஷியோ. ஸோ வோல்டேஜ் ரேஷியோ அப்படின்னா வோல்டேஜ் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த செகண்டரி வைண்டிங் டு த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் ப்ரைமரி வைண்டிங். அதாவது வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு EMF induced in secondary winding. So EMF in secondary winding. செகண்டரி வைண்டிங் தான் உங்களுக்கு தான் தெரியும்ல எதுன்னு. ஓகேவா, டிவைடட் பை EMF in primary winding. ஓகேவா. ஸோ இதுதான் என்னது வோல்டேஜ் ரேஷியோ. வோல்டேஜ் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் செகண்டரி வைண்டிங் டிவைடட் பை இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் ப்ரைமரி வைண்டிங். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா. இஎம்எஃப் ஈக்குவேஷனில் என்ன பார்த்தோம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது செகண்டரி வைண்டிங். ஸோ செகண்டரி வைண்டிங்கிறது என்னது E2, ப்ரைமரி வைண்டிங்கிறது என்னது E1. ஸோ அதனால் நம்ம இது என்னென்னு போடுறோம் E2 by E1, E2 by E1. இதுதான் என்னது வோல்டேஜ் ரேஷியோ. ஸோ ஏற்கனவே இதுக்கு உண்டான வேல்யூஸ் என்னென்னு இருக்கும் உனக்கு. அது என்னது E2க்கு என்னது 4.44 ஃப்ளக்ஸ் m πm N2. இது வந்து என்னது செகண்டரி வைண்டிங்கிறதுனால N2 டிவைடட் பை 4. அதோட வேல்யூ 4.44 πm N1. ஏன்னா இது வந்து ப்ரைமரி வைண்டிங். ஓகேவா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 4.44ம் 4.44ம் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும்.
ஸோ கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் உனக்கு என்ன இருக்குது 4.44. இதுவும் பையம் தான், இதுவும் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். ஸோ இது ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, N2/N1. ஸோ E2/E1 இஸ் ஈக்குவல் டு N2/N1 இஸ் ஈக்குவல் டு என்னது, கேங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். அந்த கேங்கிறது என்னது, வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோட கான்ஸ்டன்ட். இப்போ ஓகேவாமா, வோல்டேஜ் ரேஷியோ புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோவில் என்னென்னா, கரண்ட் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ப்ரைமரி வைண்டிங் டு த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ செகண்டரி வைண்டிங். அப்போனா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு மேலே ப்ரைமரி வரணும், ப்ரைமரி வைண்டிங்கில் வர கரண்ட்டு டிவைடட் பை செகண்டரி வைண்டிங்கில் வர கரண்ட்டு. ப்ரைமரி வைண்டிங்கிறதுனால அதை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா I1, ஓகேவா. செகண்டரி வைண்டிங்கில் வர கரண்ட்டை நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், I2, ஓகேவா. அப்போ I1/I2. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இங்கே பாரு, இந்த ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். ஸோ இன்புட் நம்ம ஒரு பவர் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் என்னது, வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ V1/I1 இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவருங்கிறது என்னது, செகண்டரி சைட்லேருந்து கிடைக்கும். ஸோ V2/I2. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வோல்டேஜ் ரேஷியோ பார்த்தோம். வோல்டேஜ் ரேஷியோ வந்து எதை வச்சு இருக்கும், ஸோ E2/E1 இஸ் ஈக்குவல் டு N2/N1 K இருக்கும். ப்ளஸ் இதோட நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கரண்ட்டு கிடைக்கும் இல்லையா. அதனால் இந்த கரண்ட் ரேஷியோவில் உள்ளதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு I1/I2. இதுதான் என்னது, உன்னோட கரண்ட் ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோ ஆஃப் த கரண்ட். ஸோ ப்ரைமரி வைண்டிங்கில் போகிற கரண்ட்டும் டிவைடட் பை செகண்டரி வைண்டிங்கில் போகிற கரண்ட்டும். ஸோ எதனால் இந்த E1 E2 எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ரைமரி வைண்டிங்கில் ஒரு EMF இன்டியூஸ் ஆகிருக்கு, செகண்டரி வைண்டிங்கில் ஒரு EMF இன்டியூஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மரோட வந்து செகண்டரி வோல்டேஜ் வந்து அதிகமாக இருந்து இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் என்னது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நான் இன்புட் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் கொடுக்குறேன், ஓகேவா. இன்புட் வோல்ட் வந்து என்னது 5 வோல்ட் கிடைக்கிறேன், எனக்கு அவுட்புட்டில் வந்து 10 வோல்ட் கிடைக்கிது அப்படின்னா அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா. ஸோ த டிரான்ஸ்ஃபார்மர் இன் விச் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் என்னது, இன்புட் வோல்டேஜ். இப்போ இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் இது வந்து என்ன பண்ணுவோம், டிக்ரீசஸ் த அவுட்புட் கரண்ட் ஃபார் கீப்பிங் த இன்புட் அண்ட் அவுட்புட் பவர் ஆஃப் சேம் சிஸ்டம் ஈக்குவல். ஸோ இது என்ன பண்ணுவோம், அவுட்புட் கரண்ட்டை வந்து குறைக்கும். எதுக்காகனா அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் பவரை சமமாக வச்சுக்கிறதுக்காக. அதோட ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், அவுட்புட் கரண்ட்டை வந்து கம்மி பண்ணும், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரைமரி வைண்டிங், இது வந்து செகண்டரி வைண்டிங். ப்ரைமரி வைண்டிங்ஸில் இருக்கிற வைண்டிங்ஸை விட செகண்டரி வைண்டிங்ஸில் இருக்கிற வைண்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே கொடுக்குற வோல்டேஜ் கம்மி, இங்கே கொடுக்குற வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்னா, இதில் வந்து என்ன ஆகும், செகண்டரி வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. ஸோ செகண்டரி வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ், ஓகேவா. ப்ரைமரி வைண்டிங் இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி. அதாவது ப்ரைமரி வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், செகண்டரி வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், உன்னோட இந்த ப்ரைமரியில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குது, இது அதிகமாக இருக்குது, செகண்டரி இதில் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் லாஸ்ன்னு இருக்கும். அதாவது அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து கோர் லாஸ், இன்னொன்று வந்து காப்பர் லாஸ். நிறையா லாஸ் இருக்குது, ஆனால் அந்த மேஜராக வந்து எல்லா லாஸுமே இந்த 2த்துக்குள்ளே இதாகிடும். ஸோ
ஸோ கோர் லாஸ் அண்ட் காப்பர் லாஸ். கோர் லாஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம், அயன் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸஸ் முதல்ல எதனால் நடக்குது அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால சில லாஸஸ் நடக்குது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எஃபிஷியன்சி வந்து உனக்கு குறையும், அதனால் லாஸஸ் வந்து நடக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கோர் ஆர் அயன் லாஸ். ஸோ கோர் ஆர் அயன் லாஸ்னால் என்ன அப்படின்னா அயன் லாஸ் வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸால் நடக்கிறது. ஸோ இந்த இந்த இதில் வந்து இந்த கோர் ஆர் அயன் லாஸில் என்ன இதுவும் கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் இருக்குது, எட்டி கரண்ட் லாஸஸும் இருக்குது. இது எதனால் நடக்குதுன்னா ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால தான். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகிட்ருக்கும், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்குறதுனால அதோட ஃப்ளக்ஸும் வந்து என்ன ஆகிட்ருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த லாஸ் வந்து அக்கர் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த அயன் லாஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அயன் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்டெரிசிஸ் ப்ளஸ் எட்டி கரண்ட் லாஸ். ஓகேவா. ஸோ எட்டி கரண்ட் லாஸ், ஸோ அயன் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்டெரிசிஸ் ப்ளஸ் எட்டி கரண்ட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இது என்னன்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட் லாஸ்னு சொல்லலாம். ஓகே, இது என்னது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ்னு சொல்லலாம். இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா சிலிக்கான் கண்டென்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா ஹிஸ்டெரிசிஸ் லாஸை கம்மி பண்ண முடியும். ஓகேவா. நம்ம அதனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த கோரை வந்து சிலிக்கான் ஸ்டீலால் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அதை லேமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் எட்டி லாஸும் கம்மியாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த பிரின்சிபலில். அதனால தான். ஸோ எதனால் பிரின்சிபல் இதாகுதுன்னா இது வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸை மினிமைஸ் பண்ணணும்னா சிலிக்கான் ஸ்டீல் யூஸ் பண்ணணும், அதே எட்டி கரண்ட் லாஸை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா லேமினேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த லாஸ் வந்து குறையும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அயன் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காப்பர் லாஸ். ஸோ காப்பர் லாஸ்னால் என்னென்னா இதே மாதிரி லாஸ் வந்து ரெண்டு ப்ரைமரி சைட்லேயும் சரி செகண்டரி சைட்லேயும் அந்த ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் அந்த கரண்ட் வேரி ஆகுறதுனால வர லாஸ் தான் என்னது இந்த காப்பர் லாஸ். ஸோ இது எதனால் நடக்கும் அப்படின்னா அந்த ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ஸ் தீஸ் லாஸஸ் அக்கர் டியூ டு ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங். ஸோ அதில் இருக்கிற அந்த ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் மூலயமா நடக்கிற லாஸ் தான் என்னது காப்பர் லாஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் லாஸ். ஸோ காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட கான்ஸ்டன்ட் லாஸ் ப்ளஸ் வேரியபிள் லாஸ். எதனால் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங்காக கரண்ட் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ ஆல்டர்னேட் ஆகும்போது அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேரியபிள். வேரியபிள்னாவே என்னது, நீங்கள் சியில் கூட படிச்சிருப்பீங்க, வேரியபிள்னால் சேஞ்ச் ஆகுறது. ஸோ வேரியபிள் லாஸ். ஸோ கான்ஸ்டன்ட் லாஸ் ப்ளஸ் வேரியபிள் லாஸ் இஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னாலே இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் டு இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். ஓகேவா, டிவைடட் பை இன்புட் பவர். இதுதான் என்னது efficiency of a transformer. So efficiency of a transformer calculate பண்ணுறோம்னாலே output power divided by input power into என்னது 100 பண்ணணும். ஸோ எஃபிஷியன்சினாவே என்னது பர்சன்டேஜ் தான். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100 தான் என்னது எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவாம்மா, புரியுதா?